ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு நீமோ ஃபேண்டசி. வியூவர்ஸ், நம்ம வந்து நியூமராலஜி பேஸில் ஐபிஎலோட எல்லா மேட்சுக்கும் டீம் ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஐபிஎலோட 4வது மேட்ச்சு. இதில் பார்த்துட்டிங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸும் லக்னோ விளையாடுறாங்க. இந்த டேட்டில் வந்து எந்தெந்த பிளேயர் எப்படி விளையாடுவாங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ராஜஸ்தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா பட்லர் வந்து ஒரு 25+ ரன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வாலும் ஒரு 25+ ரன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் ஒரு 20+ ரன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிராக் வந்து ஒரு 20+ ரன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெட்மேயரும் ஒரு 20+ ரன் அடிக்க தான் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோமன் பவுல் கொஞ்சம் நல்லா இருக்குது, ஒரு 20+ ரன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூரல் கொஞ்சம் ஆவரேஜான அந்த ரேட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஸ்வின் வந்து ஒரு விக்கெட் எடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாகல் கொஞ்சம் நல்லா இருக்குது அந்த ரேட்டு, ஒரு 2 விக்கெட் வரை எடுக்கிற வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவிஸ்கான் கொஞ்சம் நல்லா இருக்குது அந்த ரேட்டு, 2 விக்கெட் வரை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் வந்து ஒரு விக்கெட் எடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்தீப் சர்மா வந்து இம்பாக்ட் பிளேயராக வந்து அவரும் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம லக்னோவை பார்த்துட்டிங்கன்னா டீகாக் வந்து ஒரு 20+ ரன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படிக்கலும் ஒரு 20+ ரன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹூடாவும் ஒரு 20+ ரன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுலும் கொஞ்சம் ஒரு 20+ ரன் அடிக்க தான் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் புரானும் ஒரு 20+ ரன் அடிக்க தான் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோயினிஸ் வந்து ஒரு விக்கெட் எடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதோனி வந்து ஒரு 20+ ரன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் குர்னால் பாண்டியா ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவீன் உள்ள கொஞ்சம் நல்லா இருக்குது அந்த ரேட்டு, 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாஸ் சாகூர் ஒரு விக்கெட் எடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்னாயும் ஒரு விக்கெட் எடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து கேஎல் மேயர்ஸ் வந்து இம்பாக்ட் பிளேயராக வந்து ஒரு 25+ ரன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம மேலே சொன்ன பிளேயரில் வந்து யார் ட்ரீம் டீம் வருவாங்க பற்றி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா பட்லர், ஜெய்ஸ்வால், ரோமன் பவல், சாகல், ஆவிஸ்கான், ட்ரெண்ட் போல்ட், அதுக்கப்புறம் டீகாக், கேஎல் ராகுல், நவீன் உள்ள பிஸ்னாய், இவங்க எல்லாமே வந்து ட்ரீம் டீம் வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. நம்ம மேலே சொன்ன பிளேயில் வந்து யார் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாங்க பற்றி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா பட்லர், சாகல், ஜெய்ஸ்வால், ஆவிஸ்கான், இவங்க 4 பேரையும் மாற்றி போட்டு டீம் ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வின் பண்ணலாம் நீங்கள்.